ஆண்டவராகிய இயேசுவின் வல்லமுள்ள நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகின்றேன். திரும்பவுமாக ஒரு கர்த்தருடைய நாளிலே நாங்கள் ஒரு குடும்பமாக, ஒரு சரீரமாக வே ஆஃப் லைஃப் பஃப்லோ தமிழ் சர்ச் மூலமாக தேவ செய்தியை கேட்பதற்காக கூடி வந்திருக்கின்றோம். இந்த செய்திகள் இந்த நாட்களிலே நாங்கள் இஸ்ரவேலர்கள் கானானை அடைவார்கள் என்று ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார். அப்பொழுது அந்த கானானுக்குள் இருக்கிற ஜாதிகளை எல்லாம் அவர்கள் துரத்துவார்கள் என்று சொல்லியும் அதற்காகத்தான் இறங்கினேன், அதுக்காகத்தான் நான் அந்த முட்புதரிலே வந்தேன் என்று சொல்லி மோசேக்கு கர்த்தர் சொல்கிறார். அதே வண்ணமாக 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரத்தின்படி ஞானக்கண்மலையாகிய இயேசு கிறிஸ்து அவர்களை வழிநடத்தி சென்று அந்த கானானுக்குள் கொண்டு போனதையும், இப்பொழுது இஸ்ரவேலுக்குள்ளே நடக்கிற பிரச்சனைகள், தொல்லைகள், சண்டைகளை நீங்கள் அறிவீர்கள். என சொன்னால் கீழ்ப்படியாமையின் பிள்ளைகள் மீது தேவ கோபாக்கினை இறங்கி வருகிறது. அன்று கர்த்தர் என்ன சொன்னார், இஸ்ரவேலர்கள் என்ன செய்தார்கள், அன்றிருந்த அந்த ஜாதிகள் எங்கே, இப்பொழுது அவருடைய பாஷைகள் எங்கே, எல்லாம் அற்றுப்போய் அல்லது வேறு வேறு விதமாக மெருகூட்டப்பட்டு இப்பொழுது அது சிதறிப்போன ஒரு காரியமாக இருக்கிறது. இருந்தும் எப்பொழுதும் யுத்தங்கள் அங்கே நடைபெறுகிறதை நாங்கள் பார்க்கிறோம். ஆகையால் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, இந்த ஜாதிகளை குறித்தும் இந்த இஸ்ரவேலர்களுக்கு கர்த்தர் சொன்ன கட்டளையின்படி அவர்களை துரத்த வேண்டும், அவர்களை முற்றுமாய் சங்காரம் பண்ண வேண்டும் என்று சொன்னது அவர்கள் கீழ்ப்படியாமல் போனதும், இதனால வந்த விளைவுகளையும் இப்பொழுது வரை அவர்கள் அனுபவித்து வருகிறார்கள். ஆகையால் நாங்கள் பல ஜாதிகளை பற்றி படித்தோம். அதிலே ஆதியாகமத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது 6 ஜாதிகள். ஆனால் உபாகமத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது 7 ஜாதிகள். ஆகையால் உபாகமம் 7ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிப்போம். டியூட்டரோனமி chapter 7 verse 1 please. இன்றைய செய்தி ஏவியர், ஹிவைட்ஸ். அதாவது இன்றைய மெசேஜ் வந்து ஏவியரை பற்றி படிக்க போகிறோம். இதற்கு முதல் நாங்கள் அமலேக்கியரை பற்றி படித்தோம், மோவாபியர், அம்மோனியரை பற்றி படித்தோம், பெருசியரை பற்றி படித்தோம், எபூசியரை பற்றி படித்தோம், இன்னும் பல ஜாதிகளை பற்றி படித்தோம். இந்த 7 ஜாதிகளிலே இன்றைக்கு அந்த 7 ஜாதிகளிலே ஒரு ஜாதியாகிய ஹிவைட்ஸ், ஏவியர் என்பதை பற்றி நாங்கள் படிக்க போகிறோம். கவனமாக அந்த வார்த்தைகளை கேட்டுக்கொள்ளுங்கள். உபாகமம் 7ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். டியூட்டரோனமி chapter 7 verse 1 please. Deuteronomy chapter 7 verse 1. நீ சுதந்தரிக்க போற தேசத்தில் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை பிரவேசிக்க பண்ணி உன்னை பார்க்கிலும் ஜனம் பெருத்த ஜாதிகளாகிய ஏத்தியர், கிர்காசியர், எமோரியர், கனானியர், பெரிசியர், ஏவியர், எபூசியர் என்னும் 7 பலத்த ஜாதிகளை உனக்கு முன்பாக துரத்தி. அப்ப பாருங்க, 7 பலத்த ஜாதிகளை உனக்கு முன்பாக துரத்துவார். அந்த ஜாதிகளிலே நீங்கள் பார்க்கிறீங்களா, ஏத்தியர், கிர்காசியர், எமோரியர், கானானியர், பெரிசியர், ஏவியர், எபூசியர் என்பதை பற்றி நாங்கள் பார்க்கிறோம். எல்லாருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, நாங்கள் ஏத்தியரை பற்றி படித்தோம், எமோரியரை பற்றி படித்திருக்கிறோம், எமராய்ட்ஸை பற்றி, கனனாய்ட்ஸை பற்றி, பெரிசியரை பற்றி படிச்சிருக்கிறோம் இந்த வே ஆஃப் லைஃப் பஃப்லோ தமிழ் சர்ச் மூலமாய். எபூசியரை பற்றி படித்துட்டோம். இன்றைக்கு ஏவியரை பற்றி நாங்கள் படிக்க போகிறோம். இதை குறித்து நாங்கள் யாத்ராமம் 3ஆம் அதிகாரம் 1லிருந்து 8 வரை வாசிப்போம். எக்ஸோடஸ் chapter 3 verses 1 to 8. எக்ஸோடஸ் chapter 3 verses 1 to 8. Thank you, Jesus. வாசிப்போம். மோசே மீதியான் தேசத்து ஆசாரியனாயிருந்த தன் மாமனாகிய எத்ரோவின் ஆடுகளை மேய்த்து வந்தான். அவன் ஆடுகளை வனாந்தரத்தின் பின்புறத்திலே ஓட்டி தேவ பர்வதமாகிய ஓரேப் மட்டும் வந்தான். அங்கே கர்த்தருடைய தூதனானவன் ஒரு முச்செடியின் நடுவிலிருந்து உண்டான அக்கினி ஜுவாலையிலே நின்று அவனுக்கு தரிசனமானார். அப்பொழுது அவன் உற்று பார்த்தான். முச்செடி அக்கினியினால் ஜுவாலித்தும் எரிந்தும் அது வெந்து போகாமல் இருந்தது. அப்பொழுது மோசே, இந்த முச்செடி வெந்து போகாதிருக்கிறது என்ன? நான் கிட்ட போய் இந்த அற்புத காட்சியை பார்ப்பேன் என்றான். அவன் பார்க்கும்படி கிட்ட வருகிறதை கர்த்தர் கண்டார். முச்செடியின் நடுவில் இருந்து தேவன் அவனை நோக்கி, மோசே, மோசே என்று கூப்பிட்டார். அவன், இதோ அடியேன் என்றான்.
அப்பொழுது அவர், இங்கே கெட்டிச் சேராயாக, உன் கால்களில் இருக்கிற பாதரட்சியை கழற்றிப் போடு, நீ நிற்கிற இடம் பரிசுத்த பூமி என்றார். பின்னும் அவர், நான் ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் யாக்கோபின் தேவனுமாகிய உன் பிதாக்களுடைய தேவனாயிருக்கிறேன் என்றார். மோசே தேவனை நோக்கிப் பார்க்க பயந்ததினால் தன் முகத்தை மூடிக்கொண்டான். அப்பொழுது கர்த்தர், எகிப்தில் இருக்கிற என் ஜனத்தின் உபத்திரவத்தை நான் பார்க்கவே பார்த்து, ஆளோட்டிகளின் நிமித்தம் அவர்கள் இடுகிற கூக்குரலை கேட்டேன். அவர்கள் படுகிற வேதனைகளையும் அறிந்திருக்கிறேன். அவர்களை எகிப்தியரின் கைக்கு விடுதலையாக்கவும், அவர்களை அந்த தேசத்திலிருந்து நீக்கி, கானாரியரும் ஏத்தியரும் எமோரியரும் பெரிசியரும் ஏவியரும் எபூசியரும் இருக்கிற இடமாகிய பாலும் தேனும் ஓடுகிற நலமும் விசாலவுமான தேசத்தில் கொண்டு போய் சேர்க்கவும் இறங்கினேன். ஆகையால் அந்த மீதியான் தேசத்து வனாந்தரத்து முட்செடியிலே ஆண்டவர் இறங்குகிறார், மோசையோடு பேசுகிறார். மோசே அங்கே தன் மாமனாருடைய ஆடுகளை ஓட்டிக் கொண்டிருந்தான். அப்பொழுது கர்த்தர் சொல்றார், நான் இப்பொழுது இறங்கின காரணம் என்னவென்றால், எகிப்திலே என் ஜனங்கள் அடிமைப்பட்டிருக்கிறார்கள். அவர்கள் இடுகிற வேதனைகள் கஷ்டங்களை பார்த்து அவருடைய கூக்குரலை கேட்டு அவர்களை விடுதலையாக்க நான் இங்கே இறங்கி இருக்கிறேன் என்று மோசைக்கு சொல்கிறார். அதன் பின்பு மோசையை அவர் அனுப்புகிறார். மோசைக்கு துணையாக ஆரோனை அனுப்புகிற சம்பவங்களை நீங்கள் அறிவீர்கள். ஆகையால் அங்கே உபாகமம் 7ஆம் அதிகாரத்தில் 7 ஜாதிகளை பார்க்கிறோம். இங்கே இந்த யாதிராமம் 3ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில் அவர் சொல்றார், அவர்களை ஏப்தியரின் கைக்கு விடுதலையாக்கும். முதலாவது அந்த அடிமைத்தனத்திலிருந்து நான் அவர்களை விடுதலையாக்க வேண்டும். ஆகையால் உங்களுடைய வாழ்க்கையிலே நீங்கள் அடிமைத்தனத்தில் இருந்தால், மன சஞ்சலத்தில் இருந்தால், நோய்க்கு அடிமைப்பட்டிருந்தால், மனிதர்களுக்கு அடிமைப்பட்டிருந்தால், அல்லது பொருளாதார கஷ்டத்துக்கு அடிமைப்பட்டிருந்தால், அல்லது உங்களுடைய வாழ்க்கையில என்னத்துக்கு நீங்கள் அடிமைப்பட்டிருக்கிறீர்களோ, ஆண்டவர் உங்களை விடுதலையாக்குற தேவனாயிருக்கிறார். அவரை நீங்க நோக்கி பாருங்கள், அவர் கட்டாயம் விடுதலையாக்குவார். சில வேளையில் நீங்கள் சொல்லலாம், நாங்கள் பல மாதங்களாக ஜெபிக்கிறோம், வருடங்களாக ஜெபிக்கிறோம், ஊழியங்கள் செய்கிறோம், எங்களுக்கு விடுதலை கிடைக்கவில்லை என்று நீங்கள் அங்கலாய்க்கலாம். ஆனால் எங்களை நாங்கள் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். யோபு அங்கே நீதிமான் போல் பேசினதை கண்டித்து அவனுடைய சிநேகிதர்கள் அவர்களுக்கு உணர்த்தின பொழுது, அங்கே ஏவியனாகிய இந்த ஏகு அவனும் கூட அவனுக்கு புத்திமதி சொல்றதை நாங்கள் பார்க்கிறோம். ஆகையால் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நாங்கள் யாரும் நீதிமான்கள் அல்ல. எங்களுடைய தவறுகளை நாங்கள் உணர்ந்து நாங்கள் கர்த்தரோடு எங்களை சரிப்படுத்திக் கொள்ளணும். சில வேளைகளில் எங்களுடைய தவறுகள் எங்களுக்கே புரிவதில்லை. நாங்கள் என்ன தவறு செய்தோம்? நான் குடிக்கிறேனா, வெறிக்கிறேனா, புகைக்கிறேனா என்கிறார்கள். அதை விட மேலானதாக எங்களுக்குள் இருக்கிற பொறாமை, எரிச்சல், வஞ்சகம், சூது, பிரிவினை, கோபம், பழிவாங்கும் எண்ணம், அந்த இதயத்தில் இருக்கிற ஆத்திரங்கள், இவைகள் எல்லாம் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, எங்களை நாங்களே பரீட்சித்து பார்க்கணும். யோபு அங்கே இதற்கென்று ஒரு அதிகாரத்தை அவன் எழுதியிருக்கிறான் என்றால், நான் இப்படி செய்தேனா, நான் என் கண்களோடு உடன்படிக்கப்பட்டு நான் இப்படி பாவம் செய்தேனா, கால்களோடு இப்படி பாவம் செய்தேனா, நான் என் மனதால பாவம் செய்தேனா என்று தன்னைத்தானே ஒரு செல்ஃப் எக்ஸாமினேஷன், தற்பரீட்சை போட்டு பார்க்கிறான். ஆகையால் அதே போல நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டவர்களை விடுதலையாக்க ஆயத்தமா இருக்கிறார். தடையாயிருக்கிறது நாங்கள் தான். ஆகையால் எங்களை நாங்கள் சரிப்படுத்திக் கொண்டால் எல்லா அடிமைத்தனத்திலிருந்தும் அவர்களை விடுதலையாக்க அவர் ஆயத்தமாயிருக்கிறார். ஆகையால் எகிப்திலிருந்து அவர்களை விடுதலையாக்கி அவர்களை நான் ஒரு தேசத்துக்கு கொண்டு போனேன். அந்த தேசத்துல கானானியர் 1, ஏத்தியர் 2, எமோரியர் 3, பெரிசியர் 4, ஏவியர் 5, எபூசியர் 6 என்று சொல்லப்பட்டது. ஆனால் உபகமத்தில் 7 கிர்காசியர் என்று ஒரு ஜாதியும் சேர்க்கப்பட்டது. 7 ஜாதிகள். சரி, அது பிரச்சனை இல்லாத ஒரு காரியம். ஆனால் இவர்களை எல்லாரையும் அகற்றி போட்டு பாலும் தேனும் ஒரு இந்த கானான் தேசத்தை கொண்டு வருகிறேன். நாங்கள் இவ்வளவு நாளும் படித்து கொண்டு வருகிற ஞாயிற்றுக்கிழமைகளில் இந்த கானான் தேசத்தில் குடியிருந்தவர்கள் யார்? இந்த ஜாதிகள். இவர்களார் கூடுதலாக இந்த ஜாதிகளில் எல்லாரும் காமின் சந்ததியா இருக்கிறார், அல்லது ஏசாவனுடைய ஆட்களும் அதுக்குள்ளே அமலேக்கர் இருக்கிறதை பார்க்கிறோம். காமின் சந்ததி தான் அங்கே கூடுதலாக இருக்கிறார்கள். இந்த காம் யார் என்றால், நோவாவுக்கு 3 பிள்ளைகள் இருந்தார்கள், சேம், காம், யாப்பேத். இந்த காம் தன் தந்தையினுடைய நிர்வாணத்தை பார்த்ததினால அவர் சபிக்கப்பட்டார் என்றும் நாங்கள் அறிந்திருக்கிறோம். அந்த காமினுடைய சந்ததிதான் இவர்கள் கூடுதலாய். அவர்கள் பலத்த வேட்டைக்காரர்கள். நிம்ரோத்தும் அதில் தான் வருகிறான். ஆகிய நிம்ரோத் பலத்த வேட்டைக்காரன் என்றால் அவன் தான் பாபேல் கோபுரத்தை கட்டுறதுக்கு முன்னுண்டவன். ஆதியாம் 11ஆம் அதிகாரத்தில் அவன் தன்னை ஒரு தேவன் என்றும் தன்னுடைய மனைவியை ஒரு தேவதை என்றும் இவ்விதமாக இந்த ஜனங்கள் நடுவில் ஆட்சி செலுத்தி வந்தார். ஆனால் கர்த்தர் இறங்கி வந்து சிரித்தார், பாஷைகளை தாறுமாறாக்கினார், ராஜ்யங்கள் பல்வேறாக பிரிந்தது.
அவர்கள் எல்லாரும் ஒரே பாஷையைத்தான் அந்த நாளில் பேசினார்கள். ஒன்றாகத்தான் இருந்தார்கள். ஆண்டவர் எல்லாரும் ஒன்றாக இருக்க வேண்டும் என்று விரும்பினார். ஒரே பாஷையை பேசணும், எல்லாரும் ஒரு யூனிட்டிக்குள்ளே இருக்கணும் என்று விரும்பினார். பாவத்தினால இன்றைக்கு பல்வேறு நாடுகள், தேசங்கள், பல்வேறு பாஷைகளாய் உலகம் பிரிந்து விட்டது. ரஷ்யா ஒரு பக்கம், யுக்ரைன் ஒரு பக்கம் சண்டை பிடிக்கிறார்கள். இங்கால ஈரான் ஒரு பக்கம், சிரியா ஒரு பக்கம், இவ்விதமா பல்வேறு பக்கத்துல சண்டையும் சச்சரவுமலா இருக்கிறது. அதுக்குள்ளே நாட்டுக்குள்ளேயே இன வித்தியாசம், பாஷ வித்தியாசம் என்று இருக்கிறது. இப்படி உலகம் இப்பொழுது படு மோசமான நிலையிலே, ஒரு அந்தரமான நிலைமையில போய் கொண்டிருக்கிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, காரணம் கர்த்தர் அன்றைக்கு ஒன்றாக இருக்க விரும்பாமல் தாறுமாறாக்கினார். திரும்பவும் ஜனங்கள் அதை கீழ்ப்படியாமல் இன்றைக்கும் தாறுமாறாகவே போய்க்கொண்டே இருக்கிறார்கள். அதில் தேவனை தேடுகிறவர்களுக்கு அவர் சமீபமாய் இருக்கிறார் என்பதை மறந்துவிடக்கூடாது. ஆயல் இயேசு நமக்காக மரித்தார், உயிர்த்தார், அவர் திரும்பவும் வருகிறார். இயேசு கிறிஸ்து இல்லாத வாழ்க்கையில எங்களுக்கு சமாதானமோ வெற்றியோ இல்லை. காரணம் என்னென்றால், கடைசியாக அமைக்கப்படுற ஒரு ராஜ்யம், த கிங்டம் ஆஃப் காட், த கிங்டம் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட். அதுல இயேசு கிறிஸ்து தான் ராஜாதி ராஜாவை, கர்த்தாதி கர்த்தராய் இருப்பார். ஆகையால் நாங்கள் அவரை இறுக பற்றிக் கொள்வோம். என்ன துன்பங்கள், என்ன துயரங்கள் வந்தாலும், என்ன வேதனைகள் வந்தாலும், இயேசுவே என் தெய்வம். நான் அவர் பின்னால் போக தீர்மானித்தேன். நான் இந்த உலகத்தை திரும்பி பார்க்க மாட்டேன். ஆகையால் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த 6 ஜாதிகளை அங்கே பார்க்கும் இவர்களை துரத்தத்தான் நான் இறங்கினேன் என்று சொல்கிறார். ஆகையால் ஆண்டவர் பூமிக்கு வந்தது, அன்றைக்கு அந்த வனாந்தரத்தின் முச்சடியில வந்தது, இந்த பாலும் தேனும் என்ற கானான் தேசத்தை நான் இஸ்ரவேலுக்கு கொடுப்பேன் என்று சொல்லி அவர்கள் கொடுத்தார்கள். ஆனால் கொடுக்க முதல் கர்த்தர் பல காரியங்களை செய்தார்கள். பாருங்கள், இந்த ஆதியாகமம் 3 நாங்கள் வாசிக்கும் பொழுது ஏவியரும் ஒரு கூட்டமாய் இருக்கிறதை பார்க்கிறோம். எமோரியர், பெரிசியர், எபூசியர் இருக்கிற இடமாகி, அதாவது ஏத்தியரும், எமோரியரும், பெரிசியரும், ஏவியரும். அதாவது ஏவியர் என்றது ஹிவாய்ட்ஸ். இந்த ஜாதிகளையும் நீங்கள் துரத்த வேண்டும், மேல வைத்திருக்க வேண்டாம் என்று சொல்லி இருக்கு. ஜோஷுவா 9ஆம் அதிகாரம் 1-9 வரை. ஜோஷுவா, புக் ஆஃப் ஜோஷுவா, சாப்டர் 9 verses 1-9. ஜோஷுவா 9ஆம் அதிகாரம் 1-9 வசனம் வரை. ஜோஷுவா 9, 1-9 வரை. யோர்தானுக்கு இப்புறத்திலே மலைகளிலும் பள்ளத்தாக்குகளிலும் லிபனோனுக்கு எதிரான பெரிய சமுத்திரத்தின் கரையோரம் எங்குமுள்ள ஏத்தியரும், எமோரியரும், கானானியரும், பெரிசியரும், ஏவியரும், எபூசியருமானவர்களுடைய சகல ராஜாக்களும் அதை கேள்விப்பட்ட போது அவர்கள் ஒருமனப்பட்டு யோசுவாவோடும் இஸ்ரவேலரோடும் யுத்தம் பண்ண ஏகமாய் கூடினார்கள். எரியோக்கும் ஆயிக்கும் யோசுவா செய்ததை கிபியோனின் குடிகள் கேள்விப்பட்ட போது ஒரு தந்திரமான யோசனை பண்ணி தங்களை பதிகள் போல காண்பித்து பழைய 2 பைகளையும் பீறலும் பொத்தலுமான பழைய திராட்சை ரச துருத்திகளையும் தங்கள் கழுதைகள் மேல் வைத்து பழுது பார்க்கப்பட்ட பழைய பாதரட்சைகளை தங்கள் கால்களில் போட்டு பழைய வஸ்திரங்களை உடுத்தி கொண்டார்கள். வழிக்கு அவர்கள் கொண்டு போன அப்பமெல்லாம் உலர்ந்ததும் பூசணம் பூத்ததுமாயிருந்தது. அவர்கள் கில்காலில் இருக்கிற பாளையத்துக்கு யோசுவாவினிடத்தில் போய் அவனையும் இஸ்ரவேல் மனுஷரையும் நோக்கி, நாங்கள் தூர தேசத்திலிருந்து வந்தவர்கள், எங்களோட உடன்படிக்கை பண்ணுங்கள் என்றார்கள். அப்பொழுது இஸ்ரவேல் மனுஷர் அந்த ஏவியரை நோக்கி, நீங்கள் எங்கள் நடுவில் இருக்கிறவர்களாக்கும் நாங்கள் எப்படி உங்களோட உடன்படிக்கை பண்ணலாம் என்றார்கள். அவர்கள் யோசுவாவை நோக்கி, நாங்கள் உமக்கு அடிமைகள் என்றார்கள். அதற்கு யோசுவா, நீங்கள் யார், எங்கே இருந்து வந்தீர்கள் என்று கேட்டான். அதற்கு அவர்கள், உம்முடைய தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தின் பிரஸ்தாபத்தை கேட்டு உமது அடியாராகிய நாங்கள் வெகு தூர தேசத்திலிருந்து வந்தோம். அவருடைய கீர்த்தியையும் அவர் எகிப்திலே செய்த யாவையும் அவர் சரி, போதும். அப்ப நாங்கள் இங்க பார்க்கிறோம் என்னென்றால், இந்த கிபியோனின் குடிகள் யார் என்று சொன்னால் ஏவியர்கள். இந்த ஏவியர்கள் எப்படி வருகிறார்கள்? இந்த 3ஆம் வசனத்தை நாங்கள் வாசிப்போம். இந்த கேன் யூ ஸ்க்ரோல் இட் டவுன் ப்ளீஸ்? bring it down. Scroll it down please. Some more. Thank you. Right. ஆகையால் இந்த ஏவியர் என்ன செய்தார்கள் என்றால், இந்த 3ஆம் வசனத்துல பார்க்கிறோம், எரிகோவுக்கும் ஆயிக்கும் யோசுவா செய்ததை கிபியோனின் குடிகள் கேள்விப்பட்ட போது. கிபியோன் என்றது இந்த ஏவியருடைய குடிகள். இவர்கள் கேள்விப்பட்ட போது
அப்ப அவர்கள் எரிகோவுக்கு ஜோஷுவா என்ன செய்தவன்? எரிகோவை சுத்தி வந்து அவர் பிறகு அவர்கள் எரிகோவை சுத்தவரை காலம் ஊதும் பொழுது எரிகோ தானாக இடிந்து விழுந்ததையும், அந்த எரிகோவை அவர்கள் பிடித்த விதத்தையும் அவர்கள் கேள்விப்பட்டார்கள். ஆயிலே நடந்த ஆய்க்கு சண்டைக்கு போன பொழுது ஆகான் நேர்த்தியான சால்வைகளையும் சில வஸ்திரங்களையும் எடுத்து வந்து தன்னுடைய கூடாரத்தில் புதைத்து வைத்ததனால் அவனும் அவனுடைய குடும்பமும் என்ன நடந்தது? கற்குவியலுக்குள்ளே போனார்கள். அப்ப ஆகியையும் தோற்கடித்தான் ஜோஷுவா. இதெல்லாவற்றையும் கேள்விப்பட்ட இந்த ஏவியர், இந்த கிபியோனியர் இவர்கள் என்ன செய்தார்கள் என்று சொன்னால், ஒரு யோசனை பண்ணார்கள். தந்திரமான ஒரு யோசனை. இவர்களோட நேரடியா போய் சண்டை பிடிக்க இயலாது. ஆனபடியால் தந்திரமா யோசனை பண்ணி தாங்களை ஸ்தானாதிகள் போல காண்பித்து, பழைய இரட்டுப் பைகளையும், பீறலும் பொத்தலுமான பழைய திராட்சரச துருத்திகளையும் தங்கள் கழுதைகளின் மேய்த்து வைத்து பழுது பார்க்கப்பட்ட பழைய பாதரட்சைகளை தங்கள் கால்களில் போட்டு வலிக்க அவர்கள் கொண்டு போன அப்பத்தை எல்லாம் பூஞ்சனம் பிடிச்ச அப்பமா அப்படி ஒரு வேஷம் போட்டு ஜோஷுவனிடத்தில் வந்து ஜோஷுவா சொல்றார்கள், இப்படி நாங்கள் உங்களோடு உடன்படிக்கை பண்ணி உங்கள் நடுவில் சமாதானமாக இருக்க விரும்புகிறோம் என்று. ஆனால் கேன் யூ ஸ்க்ரோல் இட் அப் ப்ளீஸ், ப்ளீஸ் ஸ்க்ரோல் இட் அப் சம்மோ, சம்மோ, சம்மோ ப்ளீஸ். பாருங்க, அப்பொழுது இஸ்ரவேல் மனுஷர் அந்த ஏவியரை நோக்கி, இவரை வந்து இந்த கிபியோனர்ன்றது ஏவியரை நோக்கி, நாங்கள் உமக்கு மன்னிக்கணும், சீமோன் வந்து அப்பொழுது இஸ்ரவேல் மனுஷர் அந்த ஏவியரை நோக்கி, நீங்கள் எங்கள் நடுவிலே குடியிருக்கிறவர்களாக. அவர்கள் ஒரு சந்தேகம் வருது, இவரெல்லாம் இந்த ஜாதி எங்கள் நடுவிலே இந்த கானானுக்குள்ளே இருக்கிறவர்கள் தான், எப்படி உங்களோட உடன்படிக்கை பண்ணலாம் என்று கேட்டாங்க. அதுக்கு ஜோஷுவாவுக்கு அவர்கள் சொல்றார்கள், நாங்கள் உமக்கு அடிமைகள், நாங்கள் தூர தேசத்திலிருந்து வருகிறோம் என்று சொல்லி ஜோஷுவாவை அவருடைய கூட்டத்தை ஏமாற்றி அவர்களோடு உடன்படிக்கை செய்தார்கள். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, இவர்கள் தான் அந்த ஏவியர்கள் என்பதை நீங்கள் மறந்துவிடக்கூடாது. அந்த ஏவியர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்பதை நாங்கள் பார்க்கிறதுக்கு முன்னதாக, ஜோஷுவா எரிகோவுக்குள்ள போறதுக்கு முதல் யோர்தானை கடக்க வேண்டியிருந்தது. அப்ப யோர்தானை கடக்கிறதுக்கு அந்த நாளில் உடன்படிக்கை பட்டியை சுமந்து கொண்டு போனார்கள். எங்கு யுத்தத்துக்கு போகும் பொழுதெல்லாம் உடன்படிக்கப்பட்டி ஆக்கப்த கமனண்டை அவர்கள் சுமந்து கொண்டு போனார்கள். உடன்படிக்கப்பட்டி எங்கெங்க போதும் அங்கெல்லாம் வெற்றி கண்டார்கள். அந்த உடன்படிக்கப்பட்டி அவர்கள் சுமந்த பொழுது என்ன நடந்ததுன்னு பார்ப்போம். ஜோஷுவா 3ஆம் அதிகாரம் 10-13 வரை. புக் ஆஃப் ஜோஷுவா சாப்டர் 3 ப்ளீஸ், verses 10 to 13. Joshua chapter 3 verses 10 to 13. பின்பு யோசுவா, ஜீவனுள்ள தேவன் உங்கள் நடுவே இருக்கிறார் என்பதையும், அவர் கானானியரையும் ஏத்தியரையும் ஏவியரையும் பெர்சியரையும் கிர்காசியரையும் எமோரியரையும் எபூசியரையும் உங்களுக்கு முன்பாக துரத்தி விடுவார் என்பதை நீங்கள் அறிந்து கொள்வதற்கு அடையாளமாக, இதோ சர்வ பூமிக்கும் ஆண்டவராய் இருக்கிறவருடைய உடன்படிக்கை பெட்டி உங்களுக்கு முன்னே யோர்தானில் போகிறது. இப்பொழுதும் இஸ்ரவேல் கோத்திரங்களிலே 12 பேரை ஒவ்வொரு கோத்திரத்துக்கு ஒவ்வொருவராக பிரித்தெடுங்கள். சம்பவிப்பது என்னவென்றால், சர்வ பூமிக்கும் ஆண்டவராகிய கர்த்தரின் பெட்டியை சுமக்கிற ஆசாரியர்களின் உள்ளங்கால்கள் யோர்தானின் தண்ணீரிலே பட்ட மரத்திலே மேலே இருந்து ஓடி வருகிற யோர்தானின் தண்ணீர் ஓடாமல் ஒரு குவியலாக நிற்கும் என்றான். பட்ட மாத்திரத்தில். ஓகே. சம்பவிப்பது என்னவென்றால், சர்வபூமிக்கும் ஆண்டவராகிய கர்த்தரின் பட்டியை சுமக்கிற ஆசாரியர்களின் உள்ளங்கால்கள் யோர்தானின் தண்ணீரிலே பட்ட மாத்திரத்தில், அதாவது தொட்ட அந்த நேரத்திலேயே மேலே இருந்து ஓடி வருகிற யோர்தானின் தண்ணீர் ஓடாமல் ஒரு குவியலாக நிற்கும் என்றார். அப்படியே நடந்தது. ஆகையால் இந்த உடன்படிக்கை பட்டியை சுமந்து கொண்டு போனவர்கள் யோர்தானினுடைய அந்த தண்ணீரிலே கால வைத்த பொழுது அந்த யோர்தான் தண்ணி ஓடிப்போய் ஒரு குவியலாக ஒரு இடத்துல நின்றது. அவ்வளவு பவர் அந்த உடன்படிக்கை பட்டிக்குள்ள இருக்கிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த உடன்படிக்கை பட்டியை செய்யும்படி மோசேக்கு ஆண்டவர் கட்டளையிடுகிறதையும், அது என்னென்ன அளவில் செய்யப்பட வேண்டும் என்பதையும், எப்படி செய்யப்பட வேண்டும் என்றதையும் ஆண்டவர் அங்கே மோசேக்கு அந்த இன்ஸ்ட்ரக்ஷனை கொடுத்ததை நாங்கள் அறிவோம். இந்த உடன்படிக்கை பட்டிக்குள்ள அப்படி என்னதான் விசேஷம் இருக்கிறது என்பதை பார்ப்போம். எபிரேயர் 9ஆம் அதிகாரம் 1-5 வரை. புக் ஆஃப் ஹீப்ரூஸ் சாப்டர் 9 verses 1 to 5. Hebrew chapter 9
verses 1 to 5. எபிரேயர் 9 ஒன்றிலிருந்து 5ஆம் வசனம் வரை. எபிரேயர் 9 ஒன்றிலிருந்து 5 வரை. அன்றியும் முதலாம் உடன்படிக்கையானது ஆராதனைக்கேற்ற முறைமைகளும் பூமிக்குரிய பரிசுத்த ஸ்தலமும் உடையதாயிருந்தது. எப்படியெனில் ஒரு கூடாரம் உண்டாக்கப்பட்டிருந்தது. அதன் முந்தின பாகத்தில் குத்துவிளக்கும் மேஜையும் தேவ சமூக தப்பங்களும் இருந்தன. அது பரிசுத்த ஸ்தலம் எனப்படும். இரண்டாம் திரைக்குள்ளே மகா பரிசுத்த ஸ்தலம் எனப்பட்ட கூடாரம் இருந்தது. அதிலே பொன்னால் செய்த தூப கலசமும் முழுவதும் பொற்கடு திரிந்திருக்கப்பட்ட உடன்படிக்கை பெட்டியும் இருந்தன. அந்த பெட்டியிலே மன்னா வைக்கப்பட்ட பொற்பாத்திரமும் ஆரோனுடைய தளிர்த்த கோலும் உடன்படிக்கையின் கற்பலைகளும் இருந்தன. அதற்கு மேலே மகிமையுள்ள கேருபீன்கள் வைக்கப்பட்டு கிருபாசனத்தை நிழலிட்டிருந்தன. இவைகளை குறித்து விவரமாய் பேச இப்பொழுது சமயமில்லை. ஒரு ஆசரிப்பு கூடாரத்தை பற்றி நீங்கள் அறிவீர்கள். அதை குறித்தும் இந்த உடன்படிக்கை பட்டியை குறித்தும் நாங்கள் இன்னும் சில காலங்களிலே நாங்கள் அதை குறித்து விவரமாக படிக்கலாம். ஆனால் இந்த ஆசரிப்பு கூடாரம் 3 பிரிவாய் பிரிக்கப்பட்டிருந்தது. ஒன்று வெளிப்பிரகாரம், பிறகு கூடாரத்துக்குள்ள முதலாவது பிரவேசிக்கிறது பரிசுத்த ஸ்தலம், பிறகு கூடாரத்தை பிரித்து மகா பரிசுத்த ஸ்தலம் என்ற ஒன்று அந்த கடைசியில் இருக்கிறது. இந்த மகா பரிசுத்த ஸ்தலத்தையும் பரிசுத்த ஸ்தலத்தையும் ஒரு திரைச்சீலை மறைத்து கொண்டிருந்தது. ஏனென்றால் மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளேதான் இந்த உடன்படிக்கை பெட்டி வைக்கப்பட்டிருந்தது. இந்த திரைச்சீலை தான் அங்கே இயேசு கிறிஸ்து சிலுவையிலே மரித்த பொழுது அவர் அங்கே சத்தமிட்டு கூப்பிட்ட பொழுது இந்த திரைச்சீலை, ஆலயத்தின் திரைச்சீலை மேலிருந்து கீழ் வரை 2ஆக கிழிந்தது என்று நாங்கள் படித்தோம். ஆகியால் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளே யாரும் இலகுவில் நுழைய முடியாது. பிரதான ஆசாரியன் மாத்திரம் வருஷத்துக்கு ஒரு தடவை அதுவும் தன்னை பரிசுத்தப்படுத்தி மிகுந்த பரிசுத்தத்தோடு, நடுக்கத்தோடு, பயத்தோடு மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள போய் இந்த பெட்டிக்கு முன்னால போக வேண்டும். ஏனென்றால் அந்த பெட்டியிலே அவ்வளவு சக்தி, அதிலே பிதா, குமாரன், பரிசுத்தாவினுடைய ஆட்சி இருந்தது. அதிலே இருந்து கர்த்தர் அவர்களோடு பேசினார். ஆகியால் இந்த உடன்படிக்கை பெட்டிக்குள்ளே என்ன இருந்தது என்று சொன்னால் 4ஆம் வசனம் சொல்கிறது, அதிலே பொன்னாற் செய்த தூப கலசம், அதாவது தூபங்காற்று தூப கலசம் பொன்னால் செய்யப்பட்டது, முழுவதும் பொற்தகடு பொதித்திருக்கப்பட்ட உடன்படிக்கை பெட்டியும் இருந்தன. சரியோ? அந்த பெட்டியிலே மன்னா வைக்கப்பட்ட பொற்பாத்திரம். மன்னா யார்? வானத்திலிருந்து விழுந்த மன்னா, வானத்திலிருந்து வந்த மெய்யான அப்பம் இயேசு கிறிஸ்து. ஆரோனுடைய தளிர்த்த கோல், அதாவது த பவர் ஆஃப் த ஹோலி ஸ்பிரிட், பரிசுத்தாவின் உள்ளத்தில் வரும் பொழுது நீங்கள் பலனடைந்து நீங்கள் எருசலேமிலும் யூதேயாவிலும் இன்னும் சமாரியாவிலும் உலகத்தின் பல இடங்களிலும் நீங்கள் சாட்சிகளாய், உலகம் முழுவதுக்கும் சாட்சிகளாய் இருப்பார்கள் என்று அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில் ஆண்டவர் சொல்கிறார். அடுத்தது உடன்படிக்கை கற்பலைகள் இருந்தது. கற்பலைகளை யார் கொடுத்தது? கற்பனை தேவன், யெகோவா தேவன். ஆகையால் இயேசு கிறிஸ்து, பரிசுத்தாவியானவர், யெகோவா தேவன் அந்த பெட்டிக்குள்ளே அடையாளமாக அங்கே இருந்தார்கள். பிதா, குமாரன், பரிசுத்தாவி மூவர் எங்கே ஒன்றுக்குள்ளே இருக்கிறாரோ அங்கே ஒரு பவர், ஒரு சக்தி, ஒரு உயிர் மூச்சு இருக்கிறது. எங்களுக்குள்ளேயும் பிதா, குமாரன், பரிசுத்தாவியானவர் வாசம் செய்கிறார். யோவான் 14ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தில் அவர் சொல்லியிருக்கிறார், நீங்கள் என்னுடைய வசனத்தை கைக்கொண்டு என்னிலே நீங்கள் அன்பாயிருப்பீர்களா இருந்தால் நாங்கள் வந்து உங்களுக்குள் வாசமாயிருப்போம். அப்ப சில இடங்களிலே ஆண்டவர் நாங்கள் இறங்கி போய் நாங்கள் இதை செய்வோம், எங்களுடைய சாயலை படைப்போம் என்று சொல்லி சொன்னார்கள். ப்ளூரல்ல, பன்மையில பேசினார். சில இடங்களில் நான் என்று பேசினார். ஆகியால் இந்த நாங்கள், நான் யார்? இந்த மூவரும் ஒருவராயிருக்கிறார்கள், ஃபாதர், சன் அண்ட் த ஹோலி ஸ்பிரிட். ஆகியால் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த உடன்படிக்கை பெட்டி அவ்வளவு பவர்ஃபுல். அதுக்குள்ள காட் த சன், காட் த ஹோலி ஸ்பிரிட், காட் த ஃபாதர் அதுக்குள்ளே அங்கே இருப்பதற்கு அடையாளமாகத்தான் இந்த இவைகள் வைக்கப்பட்டிருந்தன. இந்த உடன்படிக்கை பெட்டியை சுமந்து இந்த ஆசாரியர்கள் எங்கெங்கே போகிறார்களோ அங்கெல்லாம் வெற்றி உண்டு. எல்லாரும் சுமக்க முடியாது. அதற்காக நியமிக்கப்பட்டவர்களால் சுமந்து போக வேணும். அதை குறித்த ஒரு பெரிய படிப்பு இருக்கிறது. அதை பின்பு நாங்கள் படிக்கலாம். அந்த உடன்படிக்கை பெட்டியோடு யோர்தானிலே கால் வைத்த பொழுது யோர்தானுடைய தண்ணீர் ஒரு ஓரமாய் போய் நின்றது. அதே போல எங்களுடைய வாழ்க்கையிலையும் தண்ணீர் போல உங்களுக்கு பிரச்சனைகள் வரலாம், அல்லது மலைகள் போல, கண்மலைகள் போல, அல்லது பயங்கரமான இயற்கையினால் அழிவு வரலாம். ஆண்டவர் உங்களுக்குள்ளே இருந்தால் அந்த ஜலங்கள், அந்த தண்ணீர், இதெல்லாம் ஒரு குவியலாக ஒரு இடத்திலே போய் நிற்கும்.
கேரளாவில் நடந்த சம்பவத்தை கண்டு மிகவும் மனவேதனைப்பட்டு கொண்டிருக்கிறோம். காரணம் என்றால் கிராமங்களே அப்படியே இல்லாமல் போய்விட்டது. ஆயிரக்கணக்கான ஜனங்கள் மண்ணுக்குள்ளே பதிந்தார்கள். குழந்தைகள், குஞ்சுகள் எல்லாரும் அழிந்து போனார்கள். இதெல்லாம் இயற்கை சீற்றம் கொள்கிறது. மலைகள் வெடிக்கிறது, பாறைகள் பிளக்கிறது, ஜலங்கள் பிரவாகித்து வருகிறது. இந்த கடைசி நாட்களில் யுத்தங்களின் செய்தி, ஆபத்து மிகவும் அருகிலே வந்திருக்கிறது. இந்த நேரத்தில் கர்த்தரை நாங்கள் இறுக பற்றிக் கொள்வோம். இந்த உடன்படிக்கை பட்டிக்குள்ளே எவ்விதமாய் பிதாகுமாரன் பரிசுத்தாவினுடைய பிரசன்னம் இருந்ததோ, அதே போல எங்களுடைய சரீரமாகி ஆவி ஆத்மா சரீரத்தில் பிதாகுமாரன் பரிசுத்த ஆவியானவர் வாசம் செய்வாரா இருந்தால் அது எங்களுக்கு சமாதானத்தையும் விடுதலையும் ஆசீர்வாதத்தையும் எங்களுக்கு கொண்டு வரும். இந்த எகிப்து இந்த யோர்தானை கடந்து இந்த ஜோஷுவா அவன் என்ன எரிகோவை இடித்து விழுத்தின விஷயத்தையும் கர்த்தர் தான் அதையும் செய்தார். ஆயிய என்ற விஷயத்தையும் கேள்விப்பட்ட இந்த ஏவியர், இந்த கிபியோனியர், இவர்கள் என்ன செய்தார்கள் என்றால் வேஷம் மாறி வந்து அவர்களோடு உடன்படிக்கை செய்தார்கள் என்றபடி இருக்கிறது. ஆனால் ஆண்டவர் அவர்களுக்கு என்ன சொன்னார் என்றதை வாசிப்போம். உபாகமம் 20ஆம் அதிகாரம் 16 18 வரை. Deuteronomy chapter 20 verses 16 to 18. Book of Deuteronomy chapter 20 verses 16 to 18, please. Deuteronomy 28 16 to 18. வாசிங்க 16 18 வரை. உன் தேவனாய கர்த்தர் உனக்கு சுதந்திரமாய் கொடுக்கிற ஏத்தியர், எமோரியர், கனானியர், பேர்சியர், ஏவியர், எபூசியர் என்னும் ஜனங்களின் பட்டணங்களிலே மாத்திரம் சுவாசம் உள்ளதொன்றையும் உயிரோடே வைக்காமல் அவர்களை உன் தேவனாய கர்த்தர் உனக்கு கட்டளையிட்டபடியே சங்காரம் பண்ண கடவாய். அவர்கள் தங்கள் தேவர்களுக்கு செய்கிற தங்களுடைய சகல அருவருப்புகளின்படியே நீங்களும் செய்ய உங்களுக்கு கற்றுக் கொடாமலும் நீங்கள் உங்கள் தேவனாய கர்த்தருக்கு விரோதமாய் பாவம் செய்யாமலும் இருக்கும்படி இப்படி செய்ய வேண்டும். ஆண்டவர் என்ன சொன்னவர் என்று சொன்னால், உன் தேவனாய கர்த்தர் உனக்கு சுதந்திரமாய் கொடுக்கிற ஏத்தியர், எமோரியர், கானானியர், பெரிசியர், ஏவியர், எபூசியர் என்னும் ஜனங்களுடைய பட்டணங்களிலே மாத்திரம் சுவாசம் உள்ளது ஒன்றையும் உயிரோடு வைக்காமல். ஆண்டவர் ஏன் சொல்றார் என்று சொன்னால், அது அழி. ஏனென்றால் அவர்கள் பிசாசுக்கு இடம் கொடுத்தார்கள், சாத்தானுக்கு இடம் கொடுத்து கொண்டு போனார்கள், என்னை விட்டு தூரமாகி போய்விட்டார்கள், வேற தேவர்களை வணங்குகிறார்கள், அவர்கள் உங்களை கெடுத்து போடுவார்கள். ஆனபடியே நான் கட்டளையிட்டபடி பூரணமாக சங்காரம் பண்ணேன். அவர்கள் தங்கள் தேவர்களை செய்கிற தங்களுடைய சகல அறிவறுப்பின்படி நீங்களும் செய்ய உங்களை கற்றுக் கொடுக்காமலும் உங்களை விரோதமாக பாவம் செய்யாதபடியும் இதை செய்யுங்க என்று சொன்னார். அது மாத்திரமல்ல, இன்னும் ஒரு ப்ராமிஸை அவர் கொடுக்கிறார். யாதிராம 23:28. Exodus 23 verse 28. Exodus 23 verse 28. Exodus 23 verse 28. யாதிராமம் 23:28. உன் முகத்துக்கு முன்னின்று ஏவியரையும் கனானியரையும் ஏத்தியரையும் துரத்திவிட குளவிகளை உனக்கு முன்னே அனுப்புவேன். பாருங்க, அவர் சொல்றாருன்னா உன் முகத்துக்கு முன்னின்று ஏவியரை, இப்ப நாங்க படிச்சு கொண்டிருக்கிற இந்த ஹிவாய்ட்ஸ், ஏவியரை, கானானியரை, ஏத்தியரை எல்லாரையும் துரத்தி விட குளவிகளை உனக்கு முன்னா அனுப்புவேன். அதப்ப ஆண்டவர் பாருங்கள், இந்த எதிரிகளை நாசம் பண்ணவும் நாங்கள் எதிர்ப்பில்லாமல் சமாதானமாக இருக்கவும் ஆண்டவர் எல்லா விதத்திலும் உதவி செய்கிறார். யோர்தானின் தண்ணீர் ஒரு ஓரத்தில் பிளக்க பண்றார், செங்கடலை 2ஆக பிளக்க பண்ணுகிறார், பகல்லே மேகஸ்தம்பம், இரவிலே அக்னி ஸ்தம்பத்தையும் தருகிறார், தூதர்களை தருகிறார். எல்லா உதவிகளையும் செய்தும் கீழ்ப்படியாமையால் பிள்ளைகள் கெட்டு போகிறதை நாங்கள் பார்க்கிறோம். இன்றைக்கும் அதுதான் நடந்து கொண்டிருக்கிறது. ஆகையால் அருமையான கதிர் பிள்ளையில அதே நேரத்தில் இந்த ஈசாக்கு 2 பிள்ளைகளை பெற்றார்கள். ஒன்று யாக்கோபு, ஒன்று ஏசா. யாக்கோபு தான் இஷ்டவேலாய் மாற்றப்பட்டது. யாக்கோபுடைய சந்ததி தான் இஷ்டவேலர்கள். ஏசா என்ன செய்தான்? அந்த பைத்தன் கூழுக்காக தன்னுடைய சிரேஷ்டபுத்திர பாகத்தை வித்தது மாத்திரமல்ல, தன்னுடைய பூர்ண உரிமையை கொடுத்தது மாத்திரமல்ல, அவன் போய் தவறான பல பாதைகளை செய்கிறதை பார்க்கிறோம். இந்த ஈசாக்கனுடைய மூத்த புதல்வன் ஏசா. ஆதியாகமம் 36ஆம் அதிகாரம் 1-3 வரை வாசிங்க. ஜெனிசிஸ் சாப்டர் 36 1-3. Genesis 36 verses 1-3. எதோமியரின் தகப்பனாகிய ஏசாவின் வம்ச வரலாறு. ஏசா கானான் தேசத்து பெண்களில் எத்தியானான ஏலோனின் குமாரத்தி ஆகிய ஆதாளையும், ஏவியனாகிய சிபியோனின்
குமாரத்தியும் ஆனாகியின் குமாரத்தியும் ஆகிய அகோலிபாபளையும் இஸ்மவேலின் குமாரத்தியும் நெபோயாத்தின் சகோதரியுமாகிய பஸ்மாத்தையும் விவாகம் பண்ணியிருந்தான். அப்ப ஏதோமியரின் தகப்பனாய் ஏசா. ஏசாவினுடைய சந்ததியைத்தான் சொல்றது ஏதோமியர் என்று, எடோமைட்ஸ். ஏசா கானான் தேசத்து பெண்களில் ஏத்தியனான ஏலோனின் குமாரத்தியாகிய ஆதாளையும், ஏவியனாகிய கெபியோனின் குமாரத்தி ஆனாகின் குமாரத்தியுமாகிய அகோலிபாளையும், இஸ்மவேலின், உங்களுக்கு தெரியும் இஸ்மவேல் யாருண்டு, இஸ்மவேலின் குமாரத்தி நேபோத்தின் சகோதரியுமாகிய பஸ்மாத்தையும் விவாகம் பண்ணியிருந்தான். அப்ப இஸ்மவேல் ஆகாருக்கு பிறந்த ஒரு அடிமை பையன் என்பதையும் ஆபிரகாமுக்கு பிறந்த என்பதையும் அறிந்து ஏசா என்ன செய்யறான், போய் அவளுடைய மகளையும் திருமணம் செய்கிறான், ஏபியர்களையும் திருமணம் செய்கிறான். இதனால வந்த ஒரு சந்ததி தான் இந்த ஏடோமைட்ஸ், ஏதோமியர் என்று நாங்கள் பைபிளிலே படிக்கிறோம். ஆகிய அருமையான கதிரபிள்ளை இவ்விதமாய் பல கெடுதல்கள் அங்கே நடைபெற்றதை பார்க்கிறோம். அது மாத்திரமல்ல, இந்த ஏவியருக்கு ஒரு பிரச்சனை வந்தது. அந்த பிரச்சனையில அந்த யாக்கோபினுடைய பிள்ளைகள் அவர்களை வெட்டி சங்காரம் பண்ணினதையும் நாங்கள் பார்க்கிறோம். ஆதியாகமம் 34ஆம் அதிகாரம், Genesis chapter 34. Genesis chapter 34. 34 please. Genesis. இந்த 34ல 34ஆம் அதிகாரத்துல நாங்கள் பார்க்க போறது என்றால், லேயாள் யாக்கோபுக்கு பெற்ற குமாரத்தியாகிய தீனால் தேசத்து பெண்களை பார்க்க புறப்பட்டாள். அப்ப லேயாள் யார்? யாக்கோபுடைய பெண்கள். யாக்கோபுக்கு 4 பேர் இருந்தார்கள், உங்களுக்கு தெரியும். அதிலே அங்கே லேயாள் ஒருத்தி, அவளுக்கு பிறந்த பொம்பளை பிள்ளை, ஒரே ஒரு பொம்பளை பிள்ளை தீனால் தேசத்து பெண்களை பார்க்க புறப்பட்டான். அவளை ஏவியனாகிய, இப்ப நாங்க படிச்சு கொண்டிருக்கிறது ஏவியனை பற்றி, அவரை ஏவியனாகிய ஏமோரின் குமாரனும் அத்தேசத்தின் பிரபுமாகிய சீகேம் என்பவன் கண்டு அவளை கொண்டு போய் அவளோட சயனித்து அவளை தீட்டுப்படுத்தினாள். அவனுடைய மனம் யாக்கோபின் குமாரத்தியாகிய தீனாள் மேல் பற்றுதலாயிருந்தது. அவன் அந்த பெண்ணை நேசித்து அந்த பெண்ணின் மனதுக்கு இன்பமாய் பேசினான். சீகேம் தன் தகப்பனாகிய ஏமோரை நோக்கி, இந்த பெண்ணை எனக்கு கொள்ள வேண்டும் என்றான். பாருங்க, ஏவியனை துரத்த சொல்லி சொன்னவர் ஆண்டவர். ஏவியர் எல்லாரையும் சங்காரம் பண்ண சொல்லி சொன்னவர். இப்ப இவள் தனிய போய் இவளுக்கு தன்னுடைய பாடல போனதுனால, இந்த ஏவியன் ஆகிய இவன் கண்டு அவனை கெடுத்ததுனால இப்ப என்ன நடந்தது சொன்னால், பெரிய ஒரு பதட்டமே அங்கே ஏற்பட்டதை பார்க்கிறோம். இதோ தொடர்ந்து, can you scroll it up please? Scroll it up some more. Yeah. தன் குமாரத்தியாகிய தீனாளை அவன் தீட்டுப்படுத்தியதை யாக்கோபு கேள்விப்பட்ட போது அவன் குமாரர் அவனுடைய மந்த இடத்தில் வெளியே இருந்தார்கள். அவருடைய யாக்கோபுடைய மற்ற சகோதரர்கள், தீனாளுடைய சகோதரர்கள், அவர்கள் எல்லாரும் அங்கே என்ன செய்தார்கள்? ஆடமைத்துக் கொண்டிருந்தார்கள். மந்த இடத்தில் தூரமா இருந்தார். அவர்கள் வருமளவும் யாக்கோபு பேசாமல் இருந்தார். அத்தருணத்தில் சீகேமின் தகப்பனாய் ஏமோர் புறப்பட்டு யாக்கோபோட வந்து அவனோட பேசி, யாக்கோபின் குமாரன் இந்த செய்தியை கேட்டவுடனே வெளியிலிருந்து வந்தார்கள். அவன் யாக்கோபின் குமாரத்தியோடு சயனித்து செய்யத்தகாத மதிகட்ட காரியத்தை இஸ்ரவேலில் செய்ததனால் அந்த மனிதர் மனம் கொதித்து மிகவும் கோபம் கொண்டார்கள். இதனால பல தந்திரங்களை செய்து அவர்களை விருத்த சேதனம் பண்ணி அவர்களை இவர்கள் வெட்டி கொண்டார்கள் என்று நாங்கள் பார்க்கிறோம். ஆகிய அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அவர்களை வெட்டி கொண்டார்கள் என்றதை நாங்கள் பார்க்கிறோம். வாசிங்கள் ஆதியாகமம் 34ஆம் அதிகாரம். Can you scroll it up please? More, some more, some more, some more, some more please, some more, some more, some. Bring it up, bring it up. ஓகே, ஓகே. அப்ப என்ன நடக்கிறது? அவர்கள் ஆடு மாடுகள் ஆஸ்திகள் மிருக ஜீவங்கள் எல்லாம் நம்மை சேரும் அல்லவா, அவர்களை சம்மதிப்போமானால் அவர்களுடைய சேரலாம் என்று சொல்லி இவர்களும் விரும்பினார்கள். விருத்த சேதனம் செய்யறதுக்கு ஒப்பு கொடுத்தார்கள். 3ஆம் நாளிலே அவர்களுக்கு நோவெடுத்து கொண்ட போது, bring it up please, some more, scroll it up. நோவெடுத்து கொண்ட போது யாக்கோபின் குமாரன் தீனாளின் சகோதரனாகிய சிமியோன் லேவி என்னும் 2 பேரும் தன் பட்டயத்தை எடுத்துக்கொண்டு போய் துணிகரமாய் பட்டணத்தின் மேல் பாய்ந்து ஆண் மக்கள் யாவரையும் கொண்டு போட்டார்கள். சரியோ? ஏமோரையும் அவன் குமாரன் சீகேமே பட்டய கற்கால் கொண்டு சீகேமின் வீட்டில் இந்த தீனாளை அழைத்து கொண்டு போய்விட்டார். அப்ப இந்த இஸ்ரவேலர்கள் அந்த நாள் தொடக்கம் இந்த காரியங்களை திட்டம் போட்டு செயல்படுகிறது பொல்லாத ஆட்கள். அப்ப அவர்களை விருத்த சேதனம் பண்ண பொழுது 3ஆம் நாள் அவர்களுக்கு நோவெடுத்த பொழுது அவர்கள் அந்த நோவிலே வேதனைப்படும் பொழுது போய் இந்த சிமியோனும் லேவியும் போய் அவர்களை பட்டய கற்கினால் கொன்று அழித்து போட்டு தீனாளை கூட்டிக் கொண்டு போனார். அதில் இந்த பழிவாங்கம் படலாம், இந்த யுத்தம்,
இந்த திட்டம் போடுறது, என்ன மாரி பிளான் பண்ணி இவளை செய்கிறதை பார்க்கும் பொழுது, இன்று வரைக்கும் அந்த காரியங்கள்லாம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறதை நீங்க பார்க்கிறோம். உலக செய்திகள்ல பார்க்கிறோம். ஆகையால் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இது ஒரு நீண்ட சரித்திரம். அன்று தொடக்கம் இன்று வரையும் இந்த இஸ்ரவேலிலே யுத்தம் நடந்து கொண்டு தான் இருக்கு. அவர்கள் சமாதானமா இருந்த நாட்களிலே, ஹிட்லருடைய காலத்திலே அவர்கள் அடிமைத்தனத்திலே இருந்தால் மில்லியன் கணக்கிலே அவர்கள் மரித்தார்கள். பிறகு அரபி தேசத்தில் நடந்த யுத்தத்திலே மரித்தார்கள். பிறகு இவர்கள் பிடித்தார்கள். இப்படி இப்படி எந்த நாட்காலம் ஒரு பிரச்சனை இருந்து கொண்டே இருந்தது ஜனங்களுக்கு. காரணம் ஒன்றே ஒன்று, ஜீவனுள்ள தேவனுடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படிகிறேன். ஜீவனுள்ள தேவனுடைய கட்டளையிடாமல் அவர்கள் என்ன செய்தார்கள்? இன்று வரைக்கும் இந்த ஏவியர் அங்கே இருக்கிறதை நாங்கள் பார்க்கிறோம். யோசுவா 19ஆம் அதிகாரம். Can you bring it book of Joshua chapter 19? Joshua chapter 19. Joshua chapter 19. ஓகே. இங்க பார்க்கங்க 2ஆம் சீட்டு சிமியோனுக்கு விழுந்தது. சிமியோனின் புத்திரர் கோத்திரத்துக்கு அவர்கள் வம்சங்களின்படி கிடைத்த சுதந்திரம் யூதா புத்திரன் சுதந்திரத்தின் நடுவே இருக்கிறது. சரியோ, இப்படியே நாங்க பார்க்கும் பொழுது, அங்க என்ன இருக்கிறது? ஜோஷுவா 19 வெர்சஸ் 1 to 19ல பார்க்கிறோம். இப்படி பார்த்து கொண்டு வரும்பொழுது, இந்த கேன் யூ ஸ்க்ரோல் இட் அப் ப்ளீஸ்? ஸ்க்ரோல், எஸ். இந்த பட்டணங்கள் பலாத்தியோ மற்றும் தெற்கே இருக்கிற ராமாத் மட்டும் இருக்கிற எல்லா கிராமங்களும் இவை சிமியோன் புத்தருடைய கோத்திரத்துக்கு அவருடைய வம்சப்படி கிடைத்த சுதந்திரம். Bring it up. Somehow, bring it up, please. More, 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 please. Some more, please. Right, okay. அப்ப எங்க பார்க்கிறோம்? அங்கிருந்து கிழக்கு புறத்திலே கித்தர் ஏபேரையும் இத்தாத்சீனையும் கடந்து ரிமோன் மெத்வோருக்கு நேயாவுக்கும் போகும். அப்புறம் அந்த எல்லை வடக்கே அன்னத்தோனுக்கும் திரும்பி இஸ்ரவேலின் பள்ளத்தாக்கிலே முடியும். இவ்விதமாய் செபுலோன் புத்திரருக்கு அவர்கள் வம்சங்களின்படி கிடைத்த சுதந்திரம். Can you scroll it up, please? Some more, please. Some more, right. அப்ப ரெண்டையும் பாருங்க. இப்படியே வந்துதான் இவர்கள் வந்து இன்று வரைக்கும் இந்த ஏவியர் அங்கே இருக்கிறார்கள். ஏவியர்களோடு இவர்களுக்கு ஒரு சமாதானமாக இருந்தார்கள் என்பதை நாங்கள் பார்க்கிறோம். இந்த புக் ஆஃப் ஜோஷுவா சாப்டர் 19 verse 19. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஏவியரை தவிர யாரும் இஸ்ரவேலோடு இன்று வரைக்கும் சமாதானமாக இல்லை. ஆகிய இப்படி ஒரு பிரச்சனை தொடர்ந்து இவர்களுக்குள்ளே இருந்து வர்றதை நாங்கள் பார்க்கிறோம். தொடர்ந்து இவர்களுக்குள்ளே அந்த சண்டை சச்சரவு இருந்து கொண்டே இருக்கிறது. ஆகியால் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், தேவனுக்கு கீழ்ப்படியாதபடியினால, இவர்கள் இந்த ஜாதிகளை முற்றுமாய் துரத்தாதபடியினால, ஆண்டவர் சொன்ன கட்டளை கீழ்ப்படியாதபடியினாலே, ஓரளவு வெற்றி கிடைச்சோடனே நீ எல்லாம் சரிதானே என்று சொல்லி அவர்கள் கொஞ்சம் இடம் கொடுத்ததுனால வந்த வில்லங்கம். அதே போல நாமும் எங்களுடைய வாழ்க்கையில கொஞ்சம் சத்துருவுக்கு இடம் கொடுப்போமா இருந்தால், அவன் மிகுதியான காரியத்தை எல்லாம் எங்களுக்கு கொஞ்சம் பொறுத்திருந்து எங்களை எல்லாம் அவன் அழைத்து போடுவான். கொஞ்சம் பாவம், ஒரு சின்ன காரியம், இவையில் நாங்கள் மிக கவனமாக இருக்கணும். அப்படியே அசட்டையாக இருக்கக்கூடாது. ஜெபத்திலே அசட்டையாக இருக்கக்கூடாது. வேதம் வாசிக்கிறதுல அசட்டையாக இருக்கக்கூடாது. கர்த்தரோடு நெருங்கி வாழ்றதுல அசட்டையாக இருக்கக்கூடாது. ஊழியங்களிலே அசட்டையாக இருக்கக்கூடாது. தூக்க மயக்கம் எங்களை பிடிக்காதபடியும், எங்களை ஒரு இக்னோர் பண்ணுற அளவிலேயும், வெறுக்கிற அளவிலேயும் நாங்கள் வாழ்க்கையிலே அப்படி இருந்தால் எங்களை வாழ முடியாது. ஆதியில் இருந்த அதே அன்பு நமக்குள்ளே இருக்க வேண்டும் என்பதை பார்க்கிறோம். ஆகியால் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இவ்விதமாய் அங்கே நாங்கள் பார்க்கிறோம். இந்த மிகுதியாயிருந்த இந்த ஏவியர் இப்படிப்பட்ட துரத்தாமல் விட்ட எல்லாரையும் சலோமோன் தன்னுடைய அமஞ்சி வேலைக்காக அவரை வைத்திருந்தாள் என்று வேதம் சொல்கிறது. அமஞ்சி என்று சொன்னால் ஸ்லேவ்ஸ், அடிமைகளாக வைத்திருந்தார் என்று பார்க்கிறோம். 1 Kings chapter 9 verses 20 to 21. 1 Kings chapter 9 verses 20 to 21. 1 ராஜாக்கள் 9ஆம் அதிகாரம் 20-21. 1 ராஜாக்கள் 9, 20, 21. 1 Kings வாசிங்க 20, 21. இஸ்ரவேல் புத்திரர் சங்காரம் பண்ணக்கூடாமல் மீந்திருந்த இஸ்ரவேல் புத்திரரின் ஜாதி அல்லாத எமோரியர், ஏத்தியர், பெர்சியர், ஏவியர், எபூசியருமான சகல ஜனத்திலும் அவர்களுக்கு பிறகு தேசத்தில் மீந்திருந்த சகல ஜனங்களுடைய பிள்ளைகளையும் சாலமோன் இந்நாள் வரைக்கும் நடக்கிறது போல அமஞ்சி வேலையை செய்ய அடிமைப்படுத்தி கொண்டான்.
சரி. அமைஞ்சு வேலையை செய்ய அடிமைப்படுத்திக் கொண்டோம்னு சொன்னால் பொண்ட் சர்வீஸ் இங்கிலீஷ்ல சொல்லப்பட்டிருக்கிறது. Upon those did Solomon, Levi, a tribe, a tribute of bond service unto this day. பொண்ட் சர்வீஸ் என்றால் அடிமைகளாக அவர்கள் அமர்த்தப்பட்டார்கள் இந்நாள் வரைக்கும். ஆனால் இன்றைக்கு இந்நாள் வரைக்கும் அடிமைகளாக அமர்த்தப்பட்ட அது அவர்களால் தான் இன்றைக்கு இவ்வளவு பிரச்சனைகளும் தொல்லைகளும் கஷ்டங்களும் நடைபெறுகிறது என்பதை மறந்துவிடக்கூடாது. ஆனபடித்தான் ஆண்டவரோட முற்றுமாய் நாங்கள் நடந்து கொள்ளும் பொழுது கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்கிறவராய் இருக்கிறார். இந்த ஏவியர் யார் என்றால் இவனும் கானானினுடைய சந்ததி தான். வாசிங்க ஃபர்ஸ்ட் Chronicles chapter 1 please. First Chronicles chapter 1 verses 13 to 16. 1 நாளாகமம் 1ஆம் அதிகாரம் 13 16. 1 நாளாகமம் 1ஆம் அதிகாரம் 13 16. வாசிங்க. கானான் தன் மூத்த மகனாகிய சீதோனையும் கேத்தையும் எபூசியரையும் எமோரியரையும் கிர்காசியரையும் ஏவியரையும் அர்க்கியரையும் சீனியரையும் அர்வாதியரையும் செமாரியரையும் காமாத்தியரையும் பெற்றான். அப்ப கானான் இந்த பிள்ளை எல்லாரும் வேல் தன் மூத்த மகனாகிய சீதோன் காமுக்கு சரியோ எபூசியர் எமோரியர் கிர்காசியர் ஏவியர் இவர்கள் எல்லாரையும் பெற்றார்கள். இந்த கானான் யார் என்று சொன்னால் காமனுடைய சந்ததி என்பதை நாங்கள் பார்க்கிறோம். ஆகியால் அருமையான கதுட பிள்ளைகளே, காமனுடைய பரம்பரையில் தான் அவர்கள் வந்தார்கள். இந்த காம் தங்களுடைய தந்தையினாலே சபிக்கப்பட்டவர்களாக இருந்தார்கள். ஆகியால் சபிக்கப்பட்ட இந்த ஜாதி அவர்களை ஆண்டவர் துரத்தி பாலம் தேனும் என்ற கானான் தேசத்தை கொடுத்த பொழுதும் இன்று வரையும் இஸ்ரவேலருக்குள்ளே பிரச்சனையும் சண்டையும் சச்சரவுமாக இருக்கிறது. காரணம் என்னென்றால் இவர்கள் எல்லாரையும் முற்றுமாய் அளிக்காமல் அங்கே அவர்கள் கொஞ்சத்தை பகுதி கட்ட பண்ணார்கள். சிலரோடு சமாதானத்தை உடன்படிக்கை செய்து கொண்டார்கள். இதனாலே தேவனுடைய யோசனை வேற, மனுஷனுடைய யோசனை வேற. நமக்கு நலமாக தோன்றுகிற வழிகள் உண்டு, ஆனாலும் அதன் முடிவு மரண வழிகள் என்று வேதம் சொல்லுது. ஐயல் நல்ல வழிகளை நாங்கள் தேர்ந்தெடுத்து நல்ல மாதிரி நடக்க கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்வார். வருகிற ஞாயிற்றுக்கிழமை இந்த ஜாதிகளில் இன்னும் ஒரு ஜாதியை பார்த்து கொள்ளுவோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இப்பொழுது ஜெபத்துக்கு கடன் செல்வோம். வியாதியோடும் துன்பத்தோடும் இருக்கிறவர்கள் உங்களுடைய வலது கையை நெஞ்சிலே வச்சுக் கொள்ளுங்கள். நான் உங்களுக்காக இந்த வழியிலே ஜெபிக்கப் போகிறேன். இரக்கமுள்ள ஆண்டவரே, நோய்வாய்ப்பட்டிருக்கிற உபரதரையும் விடுதலையாக்கும். துன்பப்படுற உபரதற்கும் நீர் ஆறுதல் அளிக்க வண்ணமடி ஜெபிக்கிறோம். கஷ்டப்படுற உபரதரையும் தூக்கிவிட வண்ணமடி ஜெபிக்கிறோம். ஆண்டவரை ஊழியம் செய்கிற உபரதற்கும் பலத்தை கொடுக்க வண்ணமடி ஜெபிக்கிறோம். ஆண்டவரை பிசாசானவன் ஊழியத்திலே சோர்வையும் ஆசீர்வாதத்தில் கையை வைத்து அவர்களை கெடுக்கவும் விடாதபடி தேவாவியானவரை எல்லா ஊழியக்காரர்களையும் உடைய சபைகளையும் உடைய கருத்தில் தருகிறோம். ஆண்டவரை சமாதானம் எல்லா இடம் உண்டாகட்டும். வே ஆஃப் லைஃப் பஃப்லோ தமிழ் சர்ச்சை ஆசீர்வதியும், கிரேஸ் யூத் மினிஸ்ட்ரி ஆசீர்வதியும். அவர்களை இன்னும் பல்கி பெருகட்டும். நல்ல உற்சாகமுள்ள ஆவிகள் கிடைக்கட்டும். ஆண்டவரை இந்த செய்தி அநேகரை தோன்றட்டும். அநேகருக்கு வேத அறிவுகளை கொடுக்கட்டும். கிருபை செய்யும். இப்பொழுதும் வியாதியோடு இருக்கிற அத்தனை பேரும் இயேசுவின் நாமத்தில் விடுதலையாக்கப்படுவார்களாக. நோயப்பட்டிருக்க ஒவ்வொருத்தரையும் பிசாசின் பிடியிலிருந்து விடுதலை ஆக்குறேன். எல்லாருக்கும் கிருபை அளியும். எல்லாரும் மேலும் இறங்கும். இயேசுவின் நாமத்தினாலே உடைய கருத்துக்களை ஒப்புக் கொடுக்கிறேன். திரும்பவும் சந்திக்க கிருபை தாருங்கள். நல்ல பிதாவே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் எங்கள் கர்த்தாவே. ஆமேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். திரும்பவுமாக வருகிற ஞாயிற்றுக்கிழமை இன்னும் ஒரு செய்தியின் மூலமாய் நாங்கள் உங்களை சந்திப்போம். God bless you. Take care. Bye-bye.